அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித்குமார் அவர்களினுடைய தாயார் பார்த்தீங்க அப்படின்னா வயது மூப்பு காரணமாக இறந்த செய்தி அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் திரையுலகினர் மக்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இவருடைய தந்தை ஏற்கனவே, அதாவது 2023 வருடம் பார்த்தீங்க அப்படின்னா தந்தையின் மரணத்தை அடுத்து தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தாயாரினுடைய மரண செய்தியும் நடிகர் அஜித்தை நிலைகுலைய செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் அஜித் அவர்களினுடைய தாயார் பார்த்தீங்க அப்படின்னா அவருங்க தன்னுடைய சொத்தை உயிலாக எழுதி வைத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அஜித்துடைய தாயார் எழுதிய கடைசி உயிலில் சில முக்கியமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய சொத்துகள் யாருக்கு சேரணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கசிந்திருக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது இணையத்தில் வேகமாக பேசப்படக்கூடிய விவாதிக்கக்கூடிய ஒரு ஹாட் டாப்பிக்காகவும் இந்த விஷயம் பரபரத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகாரத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் அவர்களினுடைய தாயார் மரண செய்தி அப்படிங்கிறது அனைவருடைய மத்தியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது பார்க்கும் பொழுது அவங்க இறந்ததற்கு பிறகு அவங்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது உயில் வடிவில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உயிலாக அவங்க எழுதி வைத்திருக்காங்க. அந்த உயில் யாருக்கு சேரப்போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவர் மத்தியில் எழுந்திருந்தாலும் அதற்கான விடை தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2023 வருடம் அப்படிங்கிறதுல தந்தை இறந்த பொழுது அவருடைய சொத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய 2 மகன்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் 2 மகன்களும் தந்தையுடைய உயில் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால சொத்துக்கள் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நடிகர் அஜித்தும் அவருடைய சகோதரரும் கூறியதால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் அனைத்தையும் தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு எழுதி வைத்ததாக கூறப்பட்டது. சில சொத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவியான அஜித்குமாருடைய தாயார் அவருங்க பேரில் எழுதி வைக்கப்பட்டிருந்ததுங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வயது மூப்பு காரணமாக தற்போது மரணம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய சொத்து உயில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்க ஒரு உயில் எழுதி வைத்திருக்கிறதாக சொல்லப்படுது. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தந்தை பாதி உயில பேர குழந்தைகளுக்காக எழுதி வைத்த நிலையில் தன்னுடைய மனைவி பேரில் இருக்கக்கூடிய அந்த உயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு எழுதி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. ஏன்னா தந்தை மற்றும் தாயினுடைய சொத்து தங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நடிகர் அஜித்தும் அவருடைய சகோதரரும் கண்டிப்புடன் சொன்னதால் அவங்க இருவரினுடைய சொத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உயில் வடிவில் தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு போய் நேரடியாக சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயிலில் சொல்லியிருக்கிறதாகவும் எழுதி வைத்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறதுங்க. இந்த செய்தி அப்படிங்கிறது பலரினுடைய மனங்களை மீளா துயரில் ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பேர குழந்தைகள் மேலே அலாதி அன்பை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தோடு தன்னுடைய தாய் தந்தை மற்றும் சொத்துக்கள் தங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நடிகர் அஜித் மற்றும் அவருடைய சகோதரர்கள் மீதும் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் வெளிப்படுகிறது அப்படின்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் முன்னணி நடிகர்களில் ஒருவராகவும் தலை அப்படின்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுபவருமான அஜித்குமாரின் குடும்பத்தில் ஆழ்ந்த துயர சம்பவம் ஏற்பட்டிருந்தது. அவருடைய தாயார் திருமதி மோகினி அவர்கள் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா வயது மூப்பு காரணமாக காலமானதாக குடும்ப வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. உங்களுடைய வயது அப்படின்னு பார்க்கும் பொழுது 84 வயது ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த செய்தி வெளியான சில மணி நேரங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா திரையுலகமும் ரசிகர்களும் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா அஜித்குமாரினுடைய தாயார் மோகினி அவர்கள் நீண்ட
காலமாக குடும்பத்துடன் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொது வெளியில் அதிகமாக தோன்றாதவங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அஜித்தினுடைய வாழ்க்கை பயணத்தில் அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே மிக மிக ஒரு முக்கியமானதாகவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நெருங்கிய வட்டாரங்களில் பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு இல்லாத அந்த மதிப்பு, மரியாதை, தோழமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தாயார் மூலமாக நடிகர் அஜித்குமாருக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து துன்பப்படும் போதும் நிறைய சிரமங்களை எதிர்கொள்ளும் போதும் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தார் ரொம்பவே வந்து உறுதுணையாகவே இருந்ததாக சொல்லப்படுதுங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா அஜித் தனது திரைப்பட வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் சந்தித்து வந்த சவால்கள், தடைகள், அந்த நேரங்களில் பார்க்கும் பொழுது குடும்ப ஆதரவு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உறுதுணையாகவும் ஒரு தூணாகவும் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. தற்போது கிடைத்த தகவலின்படி பார்த்தோம் அப்படின்னா மோகினி மணியினுடைய இறுதி சடங்குகள் சென்னை பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய அஜித் வீட்டில் நடைபெற போகிறது. இது குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக நடைபெறும் அப்படின்னும், வெளிநபர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னும் குடும்பத்தினர் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த முடிவு குடும்பத்தினுடைய தனி உரிமையை மதிக்கக்கூடிய வகையில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த துயர செய்தி வெளியானதை தொடர்ந்து தற்போது துபாயில் இருக்கக்கூடிய அஜித்குமார் உடனடியாக சென்னை திரும்பி வருகிறாரு அப்படின்ற தகவலோடு அவர் வந்ததும் இறுதி சடங்குகள் தொடர்பான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டும் வந்துட்டுருக்குங்க. குடும்பத்தினர் அனைவருமே தற்போது ஆழ்ந்த துயரத்தில் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. அஜித்தினுடைய தந்தை திரு பி. சுப்பிரமணியம் கடந்த 2023 ஆண்டு தன்னுடைய 85வது வயதில் காலமானதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். 2 ஆண்டுகளுக்குள்ள தந்தை மற்றும் தாயார் இருவரையும் இழந்திருக்கக்கூடிய அஜித் குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு தனிப்பட்ட இழப்பாகவே கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்கள் மத்தியில் இந்த செய்தி அப்படிங்கிறது பெரும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா அஜித் குமாரினுடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடும்பத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் எங்களின் அன்பு தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் இன்று தனது 85வது வயதில் அமைதியாக காலமானார் என்பதை மிகுந்த துயரத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எங்கள் குடும்பத்தின் இதயமாக விளங்கியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் மோகினி மணி அவர்களின் அன்பு, அமைதி, மனவலிமை மற்றும் வாழ்க்கை மதிப்புகள் குடும்பத்தின் வாழ்வை வடிவமைத்ததாகவும் அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எப்போதும் வழிகாட்டியாக இருக்கும் என்றும் உணர்ச்சி பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது பிரிவு ஈடு செய்ய முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில் இந்த கடினமான நேரத்தில் தங்களுடன் நிற்கும் அனைவருக்கும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இரங்கல் செய்திகளும் ஆறுதல் வார்த்தைகளும் குடும்பத்திற்கு பெரும் ஆதரவாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் தற்போது குடும்பம் இந்த இழப்பை சமாளிக்க முயற்சி வருவதால் தனி உரிமையை மதிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது.